ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஓடிடி பிளஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கசிவு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி இந்த படத்துல MS பாஸ்கர் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவர், அவங்க ஒய்ஃபோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி 7 பசங்க பிறந்து இறந்தும் போயிருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவரு ஊருக்குள்ள ரொம்ப கெத்தாவே சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்களுக்கு இவரை பிடிக்காது, இவருக்கும் அவங்கள பிடிக்காது. அந்த பசங்க இவங்கிட்ட வம்பிழுத்து அடி வாங்கிட்டு போவா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் சடனா அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும். இருந்தாலும் அவர் நான் ஆக்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு கூட யூஸ் பண்ணாம நடந்து போறாரு. கீழே விழ வர செஞ்சிடறாரு. இதுல தலையில அடிபட்டு அதனால அவருக்கு 10 எல்லாம் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் உயிர் போகாமலே இருக்கு. ரொம்ப சீரியஸா போயிடுறாரு. அது அவருக்குள்ள ஒரு சில மர்மங்கள் இருக்கு, அதை வெளியே சொல்லணும், சொன்னாதான் உயிர் போகும் அப்படின்ட்டு அவர் நம்புறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது காரணமானவங்களை கூப்பிட்டு அவருக்குள்ள மறைஞ்சிருக்கும் மர்மங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்படி அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி படம் சொல்லலாம். ஒரு உண்மையான மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா MS பாஸ்கர் கேரக்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே அவரும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ஒரு சில கேரக்டர் தான் எல்லாருமே சூப்பரா எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை காட்சிப்படுத்தி இருக்க விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வில்லேஜ் அழகா காமிச்சிருக்காங்க, அதை ரொம்ப சூப்பரா தத்ரூபமா கொடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஸ்கிரீன் பிளேஸும் ஒரு ஃபீல் குட்டான படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே வேணுமோ அதை ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்டா எல்லாரும் ரசிக்கிறபடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரதான் செய்யும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.